மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. அரசாங்கம் பெற்ற புலம்பெயர் நிதி எவ்வளவு? அர்ச்சுனா எம்பி வெளிப்படுத்த வேண்டும். சீலரத்ன தேரர் வலியுறுத்து. இரத்தக்கரை படிந்த கொலையாளிகள் இங்கு ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. பேராயர் கர்தினால் ரஞ்சித் சாட்டையடி. ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிற்குள் இருந்து கணவன் மனைவி சடலங்களாக மீட்பு. தொடர்ந்து திணைக்கள இணையதளம் மீது சைபர் தாக்குதல், வெளியான தகவல். இஸ்ரேலின் முட்டுக்கட்டையை உடைக்கும் ட்ரம்ப், கையெழுத்தாகும் அமைதி ஒப்பந்தம். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி, ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு. ரசாயன ஆயுத தாக்குதல் நடாத்தும் இஸ்ரேல், ஐநா சபையில் லெபனான் அதிர்ச்சி முறைப்பாடு. தொடர்வென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து ஆதாரங்கள் இருப்பதாக கூறுபவர்கள் வெறுமனே ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கி பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து தங்களது சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மதுகம மற்றும் அகலவத்த பகுதிகளில் ஐரோட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி திட்டங்களை நேற்றைய தினம் திறந்து வைத்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் தங்களின் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சட்டப்பூர்வ வழிகளின் மூலம் நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். உண்மைகள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதற்கான காரணங்களை நீதிமன்றமே விளக்கும் என அவர் தெரிவித்தார். சுரேஷ் சாலேவுக்கு நீதி கோரி தொடர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கப்பட்ட தற்போதைய போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்த இயக்கம் உண்மைகளின் அடிப்படையில் அமையாததால் தற்போது சிதறடிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் கூறுவது பொய் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் தான் அவர்களால் இந்த இயக்கத்தை ஒரே மாதிரியாக தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் தற்போது பொதுமக்களின் ஆதரவை திரட்ட முயல்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தான விசாரணைகள் முறையாக முன்னோக்கி நகர்ந்து வருவதாகவும் இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் உட்பட பொறுப்பானவர்களை அடையாளம் காணும் பணிகளை அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அரசியல்வாதிகளான விமல் வீரவங்ச, உதய காமன் பில மற்றும் திலித் ஜாயவீர உள்ளிட்ட ஒரு சிறிய குழுவினர் தற்போதைய விசாரணை செயல்முறைகளின் போது சுரேஷ் சாலேவுக்கு நீதி கோருவதாக கூறி பிரச்சாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். நீதிமன்ற செயல்முறைகளுக்கு இடையூறு விளைவித்த பல நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் ஏற்கனவே நீதிமன்ற அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை மற்றும் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் வெளியிட்ட அறிக்கைகளுக்கு நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டியிருக்கும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசாங்கம் எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். ஜனசத பெரமுன கட்சியின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக புலம்பெயர் அமைப்புகள் எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதியுதவி வழங்கின என்பதை அவர் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து 1% கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. அவ்வாறெனில் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே? அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது? யாருக்கு வழங்கப்பட்டது? எந்த நடவடிக்கைகளுக்காக செலவிடப்பட்டது என்பன தொடர்பில் தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசாங்கத்துக்கு இடையிலான தொடர்புகள் குறித்து முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளியிட வேண்டும்.
நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் இடமளிக்க முடியாது என பாத்திரமுள்ள சீலரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மனித உயிர்களை அழித்து தங்களின் கைகளில் இரத்தத்தால் நனைத்துக் கொண்ட கொலையாளிகளும் ஊழல்வாதிகளும் மீண்டும் தங்களை கழுவிக்கொண்டு சமூகத்தின் முன்னால் உத்தமர்கள் போல் வலம் பெற நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகே கடுமையான தொனியில் எச்சரித்துள்ளார். கொழும்பு கொச்சக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஆராதனையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மைகளை மூடிமறைக்க எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து புதிய ஜனாதிபதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது இந்த குற்றத்தின் உண்மைகளை மறைக்க மாட்டேன் என உறுதியளித்திருந்தார். அதற்கமைய தற்போதைய விசாரணைகள் வேகம் பெற்றுள்ளதை வரவேற்கின்றோம். இந்த கொடூர தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பாரிய அரசியல் சதித்திட்டம் இருந்தமைக்கான உறுதியான சான்றுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அன்று அதிகாரத்தில் இருந்தவர்களால் திட்டமிட்டு மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் தற்போது வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் தங்களது அரசியல் பிம்பம் சிதைந்துவிடும் என்ற அச்சத்தில் இந்த சதியில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் ஊடகங்கள், போராட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலம் தற்போதைய விசாரணைகளை பின்னுக்கு தள்ள தீவிரமாக முயன்று வருகின்றனர். நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையில் கை வைப்பதற்கும் சாட்சியங்களை அச்சுறுத்துவதற்கும் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அருவருக்கத்தக்கவை. அரசாங்கமும் சட்டமா அதிபர் திணைக்களமும் பாதுகாப்பு பிரிவினரும் எந்தவித அரசியல் தலையீடுகளுக்கும் அஞ்சாமல் உண்மைகளை வெளிப்படுத்தும் பணியை துணிச்சலுடன் தொடர வேண்டும். தவறு செய்யாதவர்கள் விசாரணைகளை கண்டு பயப்பட தேவையில்லை. தற்போதைய விசாரணைகளை எப்படியாவது தடுக்க முயல்பவர்கள் தாங்கள் இக்குற்றத்துடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்பதையே பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே இந்த கொடூர கொலை குறித்து மேலதிக தகவல்கள் அறிந்தவர்கள் நீதிக்காகவும் தார்மீக வலிமைக்காகவும் துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியம் அளிக்குமாறு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறையில் ஆடி விற்பனை நிலையம் ஒன்றிற்கில் இருந்து கணவன் மற்றும் மனைவியின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. பொலத் சிங்கள பகுதியில் அமைந்துள்ள ஆடி விற்பனை நிலையம் ஒன்றிலிருந்தே இவ்வாறு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 55 வயதுடைய பெண் ஒருவரும் அவரது 61 வயதுடைய கணவருமே உயிரிழந்துள்ளனர். எனினும் இவர்களது மரணத்திற்கான காரணங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் கண்டறிவதற்காக காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீது சைபர் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதனால் குறித்த திணைக்கள இணையத்தின் தொடருந்துகளின் நேர அட்டவணை தொடர்பான விவரங்களை அறியும் பகுதி செயலிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இணையதளத்தை மீண்டும் வழமைக்கு கொண்டுவரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சைபர் தாக்குதல் மோசடிகள் குறித்து தொடர்ந்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் திட்டமிட்டபடி கையெழுத்தாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெய்ரூட் நகர் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடி கொடுக்கப் போவதாக ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை ஆகியவற்றுக்கு மத்தியிலும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த சூழலையும் உலுக்கியுள்ளது. இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது சில மணித்தியாலங்கள் தாமதமாகியுள்ளது. உண்மையில் இந்த நேரம் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்க வேண்டும். ஆனால் தற்போது இன்னும் சில மணித்தியாலங்களில் கையெழுத்தாகும் வகையில் இது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பெய்ரூட் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து தனது ஆலோசகர்கள் தனக்கு விளக்கிய போது தான் அதிர்ச்சியடைந்ததாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது தான் கடும் கோபம் அடைந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானுடனான இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு சாதகமாகவே அமையும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஏனெனில் இந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதுடன் அங்குள்ள அணுசக்தி மூலப்பொருட்களை முழுமையாக அளிப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை எப்போது வேண்டுமானாலும் திடீர் சோதனைக்கு உட்படுத்துவதற்கும் வழிவகுக்கும் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தெற்கு பைரூட் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்லாமிய போர் வீரர்களின் பதிலடி விரைவில் வரவுள்ளது என ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் எச்சரித்துள்ளார். ஈரானிய ஊடகங்களால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தின் செயலாளரான முகமது பாகர் சோல்காத்தார் லெபனானை ஈரானின் உயிரோட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானிய குடியரசின் சிவப்பு கொடிகளை வேறுவதை எந்த இடத்திலும் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் எட்டப்படும் எந்தவொரு உடன்படிக்கையிலும் லெபனானில் நடக்கும் போர் நிறுத்தப்படுவதும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதில் ஈரான் தொடர்ந்தும் உறுதியாக உள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஜூன் மாதம் 7, 8 ஆகிய திகதிகளில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் பரஸ்பரம் நடத்திய தாக்குதல்களே மிக கடுமையான மோதலாக பார்க்கப்படுகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தொடக்கத்தில் தாக்குதல்களை நடாத்தியமே குறிப்பிடத்தக்கது. இதற்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் ஈரான் மீது வான்வெளி தாக்குதல்களை நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மத்தியஸ்தம் வகிக்கும் வாஷிங்டன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் நோக்கில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் லெபனானின் தெற்கு எல்லைப் பகுதிகளில் தடை செய்யப்பட்டு ரசாயன களைக்கொல்லிகளை வான்வழியாக தெளித்து வருவதாக ஐநா பாதுகாப்பு பேரவையில் லெபனான் அரசு அதிகாரப்பூர்வமாக முறைப்பாடு அளித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று ஏதா அல்ஷாப், ராஸ் அல் நாகோரா உள்ளிட்ட எல்லை கிராமங்களில் இஸ்ரேல் கிளைபோசோட் என்ற ரசாயன வீரியம் மிக்க நச்சுப் பொருட்களை தெளித்ததாக அறிவியல் பூர்வ ஆய்வறிக்கை மேற்கோள் காட்டி அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சாதாரண விவசாய நிலங்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக நச்சுத்தன்மை கொண்டு இந்த ரசாயன பிரயோகம் சர்வதேச ரசாயன ஆடுதல் உடவடிகளுக்கு எதிரானது என்றும் இது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு எனவும் லெபனான் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று இஸ்ரேல் நடாத்திய மற்றொரு தாக்குதலில் பிரிகேடியர் ஜெனரல் உள்ளிட்ட 3 லெபனான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ள லெபனான், இஸ்ரேலின் இந்த அடுக்கடுக்கான ஆக்கிரமிப்புகள் 2 நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை ஏற்படுத்த அமெரிக்கா எடுத்து வரும் எல்லை விலகல் முயற்சிகளை முற்றிலும் முடக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.